ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் காலையில் லேட் ஆகிடுச்சி. சரியா, இனி முட்டை காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். இங்கே ஒரு டெத் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் பசங்களுக்கு சமைக்கணும். சரியா, முட்டை காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு, கடுகு, பச்சை மிளகா எல்லாம் போட்டாச்சு, கருவேப்பிலை, பூண்டெல்லாம் போட்டாச்சு. அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுருவோம். சாதத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். சரியா, இது ஃபுல்லாகவே ஒரே படப்படப்பாக இருக்குது. இங்கே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க எதிர் வீட்டில். அது அங்கே போகணும். சரி, அப்படியே எல்லாம் சமைச்சிட்டு போயிடுவோம். அப்பளத்தை பொரிச்சாச்சு, அப்பளம் பொரிச்சாச்சு. சரியா, இதை வதக்கிடுவோம். இது வெங்காயம், தக்காளி, தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். சரியா, என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு மாதிரியாகவே இருக்குது எனக்கு. என்னென்னு தெரியலை, என்ன பண்ண போகிறேன்னே தெரியலை. சரியா, நல்லா வதக்கியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் இன்றைக்கி கோஸ் பொரியல் தான் ரெசிபி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டே செஞ்சாச்சு, குழம்பு செஞ்சாச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனாலே கொஞ்சம் அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். சரியா, கோஸ் பொரியலுக்கு காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன். சரியா, நீங்கள் என்ன எல்லாம் எழுந்தாச்சா? இங்கே ஏதோ காரக்குழம்பு வச்சுருக்கேன். இப்போ இதில் முட்டை அவிச்சாச்சு. இந்த முட்டை வேறு போடணும். அதில் நல்லா கம்மன்னு இருக்க நீல வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்சிக்கிட்டு, சீரகம், கடுகு எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சிட்டு, புளியை கரைச்சி விட்டு, மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், ஊர் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. போட்டு ஒரு குழம்பு வச்சாச்சு, முட்டை குழம்பு. நீங்களாம் வேறு மாதிரி வைப்பீங்க, வெங்காயம் தக்காளி அரைக்காமல் வைப்பீங்க. நாங்கள்லாம் முஸ்லீம்ஸ்லாம் வெங்காயம் தக்காளி அரைச்சி தான் வைப்போம். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்பு. சரியா, வெங்காயம் வதக்கியாச்சு. ஃபஸ்ட்டு போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட். பாருங்கள், முட்டை குழம்பு, அப்பளம், கோஸ் பொரியல், அப்புறம் சாதம், இவ்வளோ வேலையை முடிச்சிட்டேன். இப்போ நான் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஓகே, பாய். 1 மணிக்கு சந்திப்போம்.